தமிழ் சொந்தங்களே வணக்கம். மேடையில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். மனசுலையும் புத்தியிலையும் ஒரு குழப்பம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழப்பவாதி யாருக்கு தெரியுமா? சீமா. டிவிக்கே அப்படின்னு சொல்லி தன்னால் புலம்ப ஆரம்பித்து தளபதி 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 இப்படி கத்துனேன். அது சீமா காதில் தலைவிதின்னு கேட்டுதான். உண்மைதான். சீமானுக்கு தலைவிதி, இவ்வளவு தான் தலைவிதி, எழுதின விதி. அதனால் நமக்கு நம்ம தலையில் எழுதின விதி இவ்வளோ தான். போல் நம்ம பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம். 15 வருஷமாக களத்தில் நிற்காராம். எங்கேயாவது ஒரு களத்தில் போய் நின்றுக்கிட்டு அதில் ஏதோ போகிற போக்கில் இப்படி போட்டு போவாங்க. அது எதில் போட்டு போவாங்க? இந்த தட்டில் போட்ட மாதிரி. அப்படி கொஞ்சம் ஒரு 8% வாக்கு கையில் வச்சுக்கிட்டு ஆட போகிறாரு. சலங்கை கட்டி ஆட போகிறாரு. இவர் சலங்கை கட்டி ஆடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது தளபதியோடைய ஆட்டமா சீமானுடைய ஆட்டமா பார்ப்போமா? தளபதி என்னைக்காச்சும் உன்னை பற்றி பேசினாரா? அதுக்கு நீ தகுதியான ஆளா? நீ அந்த அளவுக்கு உள்ள ஒரு மனிதனா? கொள்கை என்னன்னு கேட்குறியா? உன்னுடைய கொள்கை என்ன? ஊரா சென்று பேசணும். பத்திரிகைக்காரங்க யார் வந்தாலும் சரி அவங்கள கூப்பிட்டு பேட்டி கொடுக்கணும். நான் வெறும் பிரபாகரனின் பிள்ளை என்று அப்படி ஒரு லட்சியவாதியின் பிள்ளை என்று கூறிக்கொண்டு அந்த லட்சியத்தோடு அந்த மேடையில் என்ன சலசலப்பு கீழே நடந்தாலும் சரி, கீழே என்னதான் நடந்தாலும் சரி, இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் வெள்ளைக்காரன் அடிக்கும்போது கையில் அந்த கொடியோட வந்தே மாதரம் சொல்லி எவ்வளோ அடி வாங்கினாலும் அந்த கொடியை விடாமல் பிடிச்சி நின்றுருக்காங்க. அதுபோல் நீ மேடையில் பேசிக்கொண்டு இருக்கும்போது அப்படி கொள்கை கோட்பாட்டோடு நின்று இருக்க வேண்டும். அப்படியான நீ பிரபாகரனுடைய பிள்ளை என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கின்றது. நீ கொள்கையே கிடையாத. ஏதோ மேடைக்கு கீழே ஒரு சலசலப்பு வந்துதான் இவர் ஓடி போய் அடிக்க. அதை இந்த அவருடைய தம்பி சாட்டை துரைமுருகன் தம்பி அவர் நமக்கு தெரிந்த ஏரியாவில் உள்ளவர் தான். அவர் வேற எங்கேயும் உள்ளவர் கிடையாது. இந்த தாமிரபரணி ஆற்றுலலாம் வெள்ளம் வந்ததா? உங்கள் அண்ணன் ஏதாவது ஒரு சின்ன போர்வை துணியாவது கொடுத்தாரா? இல்லை ஒரு 10 பேருக்கு ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுத்தாரா? 15 வருஷம் இது 8% வாக்க தமிழகத்தில் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு 2 பேருமே மேடையாக பேசிக்கிட்டு தெரியுங்களே. அப்போ நீங்கள் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு ஒன்று ஏதாவது ஒரு 10 பேருக்கு ஏதாவது ஒரு போர்வை கொடுத்துருப்பீங்களா? ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பீங்களா? கேட்டால் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி 2 கையை விரிச்சு காமிக்கிது. ஒன்றும் இல்லாமையா 15 வருஷமாக தமிழ்நாடுல 234 தொகுதியிலையும் வேட்பாளர் விடுறீங்க. ஒரு நாள் செலவு